விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம், நம்பியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த எம்மாம்பூண்டிங்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு 2.25 ஏக்கர் தோட்ட நிலங்க. தோட்ட நிலமாக தோட்டம்தாங்க, சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. தார் ரோடு முகப்பு கொண்ட ஒரு 200 அடி தார் ரோடு முகப்பு வருங்க. அந்த மாதிரி கிழக்கு பார்த்த நிலங்க. திசை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் காட்டினுடைய சரிவு பார்த்திங்கன்னா மேற்கு சரிவாக தான் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு தோட்டம் தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னாங்க, இப்போ நாம் பார்க்க வந்த தோட்டம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லாமல் இருக்குதுங்க. ஏதோ பிரச்சனையில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது. நீட்டாக நம்ம வந்து பென்சிங் போட்டு எல்லாம் அதை கம்பி வேலி போட்டு ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்தில் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா, நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு தெற்கு திசை, இப்போ நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தெற்கு திசை. இதெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நல்ல வாழை, மாட்டுச்சோளம், மக்காச்சோளம், தென்னந்தோப்பு, இந்த மாதிரி எல்லாமே தோட்டமாக இருக்குது. அதாவது நான் பார்க்க வந்த காட்டுக்கு தெற்கு திசையிலையும் சரி, மேற்கு திசையிலையும் சரி. மேற்கு திசையிலெல்லாம் பார்த்திங்கன்னாங்க இந்த பக்கம் தென்னந்தோப்பு, வடமேற்கு மூலையில் தென்னந்தோப்பு, மேற்கு திசையில் மக்காச்சோளம், இப்படி வந்து சுற்றி எல்லாம் தோட்டமாக தான் இருக்குது. இந்த ஏரியாவில் தண்ணி ஏரியா தான், தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னாங்க கிணறு இருக்குது, போர் இருக்குது. கிணறு வந்து மேங்கிணறு, கிணறு வேலைக்கு ஆகாது, கிணறு மூடிக்கலாம். போர் இருக்குது, ஒரே போர் தான் இருக்குது, நாம் வேணால் போர் ஓட்டிக்கலாம். சர்வீஸ் வந்து 5 HP சர்வீஸும் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான தண்ணி சோர்ஸுக்கு பயன்பாட்டுக்கு சர்வீஸ் இப்படி தான் இருக்குதுங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னாங்க, இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதுதான் குபேர மூலைங்க. இந்த குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம வாயு மூலைக்கு ஒரு சின்ன பெண்டு விட்டு அப்படியே நேர் தான் போகுது. பெருசாக ஒன்றும் கிராஸ் இல்லை, ஒரு சின்ன பெண்டு மட்டும்தான். அது ஒரு பெரிய குறையில்லை. இதிலிருந்து வாயு மூலைக்கு போகிறப்ப இப்போ நம்ம நின்றுட்டு அக்னி மூலையை பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ ரோடு முகப்பில் பார்த்திங்கன்னாங்க ஜல மூலையும் அக்னி மூலையும் தார் ரோடு முகப்பில் வந்துடுது. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான், பெரிய கிராஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. காடு வந்து ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது நம்ம குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோம். போகிற வழியில் கிணறு பார்த்திங்கன்னாங்க வாயு மூலைக்கும் குபேர மூலைக்கும் சேராமல் சரி சென்டர் பகுதியில் மேகோட்டு பொலியிலிருந்து ஒரு 30 அடி அல்லது 40 அடி தூரத்தில் நடு மையத்தில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த கிணறு பார்த்திங்கன்னாங்க பழைய கிணறு, கிணத்துல தண்ணி இல்லை, மேங்கிணறு. நாம் வாஸ்து முறைப்படி நாம் இந்த கிணத்தை வந்து மூடிடலாம், பெரிய விஷயம் இல்லை. இதாங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு உண்டான கிணறு. தண்ணி இல்லைங்க, நான் எட்டி பார்த்துட்டேன் முதல்லையே, தண்ணி இல்லை. சர்வீஸ் பாயிண்ட் அங்கே இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வாயு மூலை பகுதியில் ஒரு போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. அந்த போரில் சின்னதாக ஒரு கல் எடுத்து ஓட்டையில் போட்டு பார்த்தேன். ஒரு 100 அடிக்கு கீழே தண்ணி இருக்கிற சத்தம் கேட்குது. ஆனால் இப்போ பயன்பாட்டில் இல்லை. இந்த ஒயரெல்லாம் வந்து கட்டாகி கிடக்குது, பயன்பாட்டில் இல்லை. இந்த போரு பைப் லைன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நிலமட்டத்தில் இருக்கிற பைப் லைனில் எப்படி டேமேஜ் ஆகிக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ இதுதான் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு வாயு மூலை நல்லா இருக்குது, கட்டாகலை. குபேர மூலையும் கட்டாகலை, வாயு மூலையும் கட்டாகலை, நல்லா இருக்குதுங்க. இப்போ வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கு பார்த்திங்கன்னாங்க ஒரே நேராக தான் வருது. பெரிய ஒரு கிராஸே இல்லை, அப்படி நூல் பிடிச்ச மாதிரியே வருதுங்க. கம்பி வேலி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும்.
இப்போது நம்ம மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி ஜலமூல திசைக்கு போயிட்டுருக்குறோம், ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது வடகோட்டு பொலியில் போயிட்டுருக்குறோம். காட்டினுடைய மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நல்லா செம்மண் காடு தாங்க. மண்ணெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது, அருமையான மண். இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா புளியந்தோப்புங்க. இந்த புளிய மரமெல்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க காட்டில், புளியந்தோப்பு. மேற்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் எல்லாம் தோட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு திசையில் மட்டும் புளியந்தோப்பாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலி நிலமாக தான் இருக்குது. ஒரு 200 அடி அகலம் வருங்க காட்டினுடைய அகலம். நீளம் பார்த்திங்கன்னாங்க குறைஞ்சபட்சம் ஒரு 600 அடி அந்த மாதிரி சம்திங் வருங்க. இதெல்லாம் ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான். தென்னை மரம் வந்துங்க ஒரு 15 மரம் தான் இருக்குது. அந்த 15 மரம் பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் எல்லாம் வயசான மரமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லை, தண்ணி கட்டலை. அதனால் வந்து தென்னை மரமே வந்து எல்லாம் காயிற ஸ்டேஜில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது சர்வீஸ் பாயிண்ட்டு, 5 HP சர்வீஸ் தாங்க, பழைய சர்வீஸுக்கு ஒரு எல்டி லைன் ஒன்று காட்டுக்குள்ளே வருது. அதாவது பக்கத்து காட்டில் இருந்து ஒரு 50 அடி தூரத்துக்கு ஒரு லைன் ஒன்று வருதுங்க, எல்டி லைனு. இந்த காட்டுக்கு உண்டான சர்வீஸுக்கு மேற்கொண்டு காட்டுக்கு நடுமையத்தில் ஒரு எல்டி லைன் ஒன்று கிராஸ் ஆகி போகுதுங்க. அதுவும் வந்து எல்டி லைன் தான், ஹெச்டி லைன் கிடையாது, எல்டி லைன் தான். காடு வந்துங்க ஒரு செவ்வாய் டைப்பில் நல்லா இருக்குதுங்க, எந்த மூலையுமே கட் ஆகலை. அதே மாதிரி ஜலமூல பகுதியில் ஒரு பெரிய ஒரு நீர் தொட்டி ஒன்று கட்டி விட்டுருக்குறாங்க. அவங்க பயன்பாட்டில் இருந்துருக்குது, நல்ல முறையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. தண்ணியெல்லாம் தாட்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் மழையில் உங்களுக்கே தெரியும், அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ரெண்டாவது அவங்க பயன்பாட்டில் இல்லை. ஏன்னா பக்கத்து தோட்டமெல்லாம் வந்துங்க நல்லா சிறப்பாக இருக்குதுங்க, நல்ல ஒரு வெள்ளாமையாக இருக்குது. அதனால் வந்து இந்த பூமிக்கு நாம் போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மண் வந்து நல்ல மண்ணுங்க, விவசாயத்துக்கு நல்ல தகுந்த மண் செம்மண் தான். அந்த தண்ணி தொட்டி சொன்னாங்க இல்லைங்க, அந்த தண்ணி தொட்டி நல்லா ஒரு சிறப்பான தொட்டியை கட்டிக்கிறாங்க. அந்த தண்ணி தொட்டியில் தண்ணியெல்லாம் கிடையாதுங்க, இதை பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதாங்க அவங்க வந்து இந்த தொட்டியில் தண்ணி விட்டு தான் வந்து நல்ல முறையாக விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் வந்து காட்டில் வந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கரார் பண்ணி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. கரார் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க இந்த தண்ணி தொட்டி ஒரு 3 அடியிலிருந்து ஒரு 4 அடிக்குள்ளே வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கம்பி வேலியோடு சரி காடு கரார் பண்ணோன்னா அளவு மாறிடுச்சு. இந்த தொட்டி கொஞ்சம் நம்ம செவுறு வச்சு ஆல்ட்ரேஷன் தான் பண்ணணும், இல்லை வேறு தொட்டி பண்ணுறதுனால அது உங்கள் சௌகரியம் தான். இப்போ இருக்கிற நிலவரம் இதுதான், இப்படித்தான் இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னாங்க மண் நல்லாவே இருக்குது, அருமையான செம்மண். நிலக்கடலையும் புகையில் இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. காடு முழுசுமே பார்த்திங்கன்னாங்க கம்பி வேலி போட்டு நல்லா சிறப்பாக வந்து பண்ணிக்கிறாங்க. ஜலமூல பகுதியிலே வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு இல்லை, ஜலமூல பகுதியில் உள்ளே வந்து காட்டுக்குள்ளே வர மாதிரி அவங்க வந்து வழி விட்டுருக்குறாங்க.
இதுதான் வந்துங்க நம்மளுக்கு ஜலமூலை. நம்ம வாய்மூலையிலிருந்து வடகோட்டு பொலியில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வந்துட்டு இருந்தோம். இதை வந்து நம்மளுக்கு ஜலமூலை அமைஞ்சிருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜலமூலையும் அக்னி மூலையும் தார் ரோடு முகப்பில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்க, இதுதாங்க நம்மளுக்கு ரோடு முகப்பு. ரோடுனாலும் பஸ் போகிற ரோடு தாங்க. இப்படி தான் வந்துங்க காடு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு அக்னி மூலையுமே காட்டிடுறேன். குபேர மூலையும் பாட்டிங்க, வாயு மூலையும் பாட்டிங்க, ஜல மூலையும் பாட்டிங்க. நான் அக்னி மூலை காட்டிடுறேன். உங்களுக்கு அக்னி மூலையும் ஜல மூலையும் தார் ரோடு முகப்பில் வந்துடுது. அக்னி மூலைக்கு ஒட்டுன மாதிரி பக்கத்து பூமி, அதாவது தெற்கு திசையில் ஃபுல்லாக நல்ல தோட்டங்களுங்க. ஏன் தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்குலாம் தோட்டம் பராமரிக்க முடியாது. நாம் பார்க்க வந்த தோட்டம் பராமரிப்பு மட்டும்தான் கம்மி. ஒரு நல்ல முறையான கொஞ்சம் செலவு பண்ணி போர் போட்டு சர்வீஸ் ஆல்ரெடி ஃப்ரீ சர்வீஸ் 5 HP இருக்குதுங்க. இதுதாங்க இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூலைங்க. அக்னி மூலையும் கட்டாவில் பார்த்தீங்கன்னா அக்னி மூலை தார் ரோடு முகப்பில் வந்துடுது. இந்த மாதிரி காட்டுக்கு கிழக்கு திசையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஓடை கிராஸ் ஆகி போகிற மாதிரி வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கும் வந்து ஒரே நேர் தாங்க. பாருங்கள், இந்த கம்பி வேலி ஒரே நேர் தான், எது கிராஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதுபோக பார்த்திங்கன்னாங்க நான் பார்க்க வந்த தோட்டத்தில் ஒரு 9 பனைமரம் இருக்குதுங்க. 9 பனைமரம் இருக்குது. காடு இப்படித்தாங்க இருக்குது. இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தார் ரோடு முகப்பில் 200 அடி அகலம் வரும். 200 to 220, 30 அடி அகலம் வருங்க. நீளம் வந்து ஒரு 600 அடி குறையலாம். ஒரு 600 அடி, 700 அடி, 800 அடி கூட வரலாம். இப்போ பக்கத்தில் பாருங்கள், அருமையான ஒரு தோட்டம். ஏன்னா பூமியே வந்து இந்தளவுக்கு தோட்டமாக இருக்கும்போது நம்ம பார்க்க வந்த தோட்டம்னு தண்ணி இல்லாமலாம் போகாது. பாருங்களேன், தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இருக்குல்ல சொட்டு நீரில். பாருங்கள், எல்லாமே தண்ணி ஏரியா தான். தென்னை மரமெல்லாம் வந்துங்க தண்ணி இல்லைன்னு இந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. பக்கத்தோட தென்னை மரத்துலேயும் பாருங்கள் காய் நிறையா இருக்குது. இப்படி தாங்க காட்டினோட அமைப்பு இருக்குது. அதனால் என்ன ஒன்று, காடு வந்து மேற்கு சரிவாக இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ரோட்டுக்கு மேவாக்க இருக்கிறது எல்லாமே மேற்கு சரிவாக தான் இருக்குது. நாம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். விலை வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க. குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நாம் நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு கேட்கலாம். ஒரு 2.25 ஏக்கருங்க. அருமையான ஒரு நிலம், தோட்ட நிலம். ரெண்டாவது, இந்த அத்திக்கடவு அவினாஷ் திட்ட குளம் இருக்குதுங்கள்ல, அது வந்து அந்த மேற்கு திசையில் ஒரு 200 அடிக்கு அந்த பக்கம் அந்த குட்டை இருக்குதுங்களாமா. நான் பார்க்கல. என் ஜாயிண்ட் மீடியேட்டர் கூட்டாளி வந்து அப்படி சொன்னார். மேற்கு திசையில் கம்பி வேலையிலிருந்து 300 அடிக்கு அந்த பக்கம் ஜம்ப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அத்திக்கடவு அவினாஷ் திட்ட ஜம்ப்பு. அதனால தான் வந்து பக்கத்து தோட்டத்துலலாம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த தோட்ட நிலம் வந்து ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான நிலங்க. சின்ன சின்ன செலவு பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நல்ல தோட்டம் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி வாங்கினா குறைஞ்சபட்சம் 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடிங்கிறாங்க. இது சொல்கிறது ஒரு 60 லட்சம் தான் சொல்கிறாங்க. இன்னுமே நாம் வந்து அதிலிருந்து விலையை குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது,
ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ரெண்டாவது தோட்டம் தேவைப்பட்டால், வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்து தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்கள். நேர்லேயும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்போ நம்ம காட்டுக்காரர்கிட்ட நேரில் பேசிக்கலாங்க. எத்தனை மீடியேட்டர் இருந்தாலும் சரி, காட்டுக்காரரை நேரடியாக காட்ட சொல்லி காட்டுக்காரர்கிட்ட நம்ம நேரடியாக பேசிக்கலாம். இதுதான் நம்ம நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலோட ஒரு கடமை. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பண்ணுவோம். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்ன தான் உங்களுக்கு தலைப்பில் கொடுத்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் நம்பர் இல்லையே, நம்பர் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் நம்பர் எடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 95 85 37 67 மறுபடியும் 67. இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. நீங்கள் நிலம் சம்மந்தமாக எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு அருமையான ஒரு தோட்ட நிலம்னு சொல்லலாம். பெரிய குறைய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிவு மட்டும்தான் மேற்கு சரிவுங்க. மற்றபடிக்கு ஏரியா அருமையான ஏரியா. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஒரு குத்து மதிப்பாக அந்த தோட்டம் வந்து ஏக்கரை என்ன ரேட்டுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு நீ தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாயில் வந்து இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே பண்ணலாங்கிறத நான் சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.